இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஜின்வு பார்க்குறப்ப ஸ்டீல் ஃபேங்க்டு லைக்கன் அப்படிங்கிற கிரியேச்சரோட பேர் ரெட் கலரில் நோட்டிஃபை ஆகும். அட்டாக் பண்ண வரவும் டாச் பண்ணிடுவான். ஜம்ப் ஆகிறப்ப என் உடம்பு லைட்டாக ஃபீல் ஆகுதுன்ட்டு தரையில் லேண்ட் ஆகவும் லைக்கன் அட்டாக் பண்ண வரும். நான் தப்பிச்சிட்டேன்னு நினச்சப்பவே ஜின்வு அவனுக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குங்கிற கேள்வியை கேட்டுக்குவான். நான் சாக போகிறதா இல்லைன்ட்டு பஞ்ச் பண்ணுவான். பறந்து போய் விழுகும் லைக்கன். என்னோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டியை எச் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்குமான்ட்டு கையை பார்ப்பான். லைக்கன் எந்திரிக்கவும் இன்னமும் அது என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கு, நான் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகலைன்ட்டு பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். தள்ளிக்கவும் பின்னாடி போய் மோதி இருக்கும். இப்போ நான் என்ன பண்றதுங்க மாதிரி பயப்படுவான் ஜின்வு. லைக் ஜின்வு அப்ரோச் பண்ணுவோம். என்னால் தனியாக பண்ண முடியாதுன்ட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கூட இருக்கவங்க ஹீலர்னு யாருமே இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும், என் பேக்ல தண்ணி சாப்பாடு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஓடிட்டு இருக்கப்ப லைக்கன் அட்டாக் பண்ணி தப்பிச்சிருப்பான். இப்படிதான் இருக்க போதுனா மேஜிக் பவரோட இருக்க வெப்பன் மட்டும் இருந்தான்னு திங்க் பண்ணவும் வெப்பனான்னு யோசிச்சுட்டு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணுவான். அதுல இருந்து ஒரு கத்தி எடுத்து லைக்கனை ரெண்டா பிளந்து விட்டுருவான். இது எப்படி வந்துச்சுலாம் தெரியலன்பா. ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸ்டீல் ஃபேங்கடு லைக்கனை தோக்கடிச்சிட்ட டெவலப் ஆயிருக்குன்னு வரும் நோட்டிபிகேஷன்ல. ஜின்வு கிம் இதே மாதிரியான வெப்பனை வாங்கினதா சொல்லியிருக்கான் 3 மில்லியனுக்குன்னு. இப்படிப்பட்ட ஐட்டம்ல என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. எமர்ஜென்சியா இருக்க சமயத்துல இதை நல்லபடியா பயன்படுத்தி ஆகணும்னு திங்க் பண்ணுவோம். பெயின் மறைதேன்னு திங்க் பண்ணும்போது 2 ஸ்டீல் ஃபேங்கடு லைக்கன் அப்ரோச் ஆகும். இப்போ எங்கிட்ட வெப்பன் இருக்கு, பயப்பட மாட்டேன்ட்டு ஜின்வு வெப்பனை லிஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நல்ல கிரவுண்ட்ல அடிச்சு மாட்டிருக்கும். 2 லைக்கன் அட்டாக் பண்ண வரவும் அந்த கத்தியை புல் பண்ண போராடுவான் ஜின்வு. எப்படியும் எடுத்து ஒரு லைக்கனை வெட்டிடுவான். 2வது லைக்கனை வெட்ட போறப்ப கடிச்சு பிடிச்சிரும். இரும்பு பற்கள் உள்ளதுன்னு சும்மாவா சொன்னாங்கன்னு திங்க் பண்ணிட்டு இந்த ஸ்வாட் இப்பதான் எனக்கு கிடைச்சது, வேற ஏதாவது போய் மெல்லுன்னு சொல்லிட்டு கிக் பண்ணிட்டு லைக்கனோட தலையை வெட்டிடுவான். ஒத்துக்கிட்டே ஆகணும். போன தடவை மாட்டின பிரச்சனையை கம்பேர் பண்ணா இது அவ்வளவு மோசம் இல்லைன்ட்டு பார்ப்பான். ஸ்டீல் ஃபேங்கடு லைக்கன் ஜின்வு பார்த்து பயந்தோடும். ஜின்வு டயர்ல உட்காந்து அவனோட ஸ்கிரீனை பாக்குறப்ப லெவல் 2 போயிருப்பான். லெவல் 2 டெய்லி குவெஸ்ட்ல இந்த மாதிரி மாறினதுலயே இப்பதான் தெரியுது இது உண்மையான சண்டை இல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆன இன்ஜூரிஸுமே ஹீல் ஆயிடுச்சு. நான் லெவலப் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச என்னோட எல்லா ஸ்டாட்ஸுமே 1 எச் ஆகும் போல. டோட்டலா 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. டெய்லி குவெஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும். பார்க்க போனா சண்டைங்கிறது எஃபிஷியன்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். இதுல ஆச்சரியம் என்னன்னா வெறும் 1 பாயிண்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு இதுல இன்டெலிஜென்ஸ் அப்புறம் பெர்செப்ஷன் மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஆனா ஸ்ட்ரென்த் வெளிப்படையா இருக்கு. இப்போ 32ல தான் நான் இருக்கேன். ஆனா என் உடம்பு ஆல்ரெடி ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. நான் இங்க ஸ்பெகுலேட் பண்றேன். என்னோட அடிப்படை திறன்கிறது அதிகமாக வளருது. எவ்வளோ கெயின் பண்றனோ அவ்வளோக்கு அதிகமா நான் நிஜமாலுமே ஸ்ட்ராங் ஆகணான்ட்டு ஜின்வு எந்திரிச்சிட்டு ஒரு வேலை ஓவர் ஆக்ட் பண்றனா, வெறும் 5 ஸ்மால் பீஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கிறேனா, இதுகிட்ட ஏதாவது அசென்ஸ் ஸ்டோன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு ஸ்டீல் ஃபேங்கடு லைக்கன் செத்து கிடக்கும் இல்லையா, அதுல தேடி பார்ப்பான். என்ன அதுக்கு மேல வேற ஐட்டம் கிடைச்சிருக்கான்ட்டு ஸ்கிரீன்ல பார்ப்பான். எப்பவுமே வித்தியாசமா தான் நடக்குதுன்ட்டு கேம்ல இருக்க மாதிரியான லாஜிக்ஸே அவங்க ஃபாலோ பண்றாங்களா, அப்படின்னா அந்த டஞ்சனும் மேஜிக் பீஸும் கேட்குள்ள இருக்கல இருந்து டிஃபரெண்டா இருக்கும் போல அப்படின்ட்டு லைக்கன் பார்க்கும்போது நியூ டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். என்ன ஸ்டோரான்ட்டு பார்ப்பான். பை சொல்லவும் இப்ப இருக்க லெவல்ல எதுவும் வாங்க முடியாதுன்னு ஒரு மெசேஜ். பிகினர்ஸ்க்குள்ள போலான்ட்டு செல் கொடுப்பான். ஜின்வுவோட கையில இருக்க ஐட்டம் செல் ஆயிரும். 20 கோல்ட் கிடைக்கும். இது எவ்வளவு பணத்துக்கு ஒருத்தோன்ட்டு ஜின்வு இது பார்க்க போனா ஈராங் டஞ்சன் மாதிரி தான் இருக்கு. அதனால 20 கோல்டுங்கிறதுல இதுக்கு ஒர்த்து கிடையாது. சரி இப்ப நான் அடுத்து என்ன பண்றதுன்ட்டு ஸ்வாட் எடுப்பான். நான் பாச தோக்கடிக்காம இங்க இருந்து போக முடியாது. டெலபோர்டேஷன் ஸ்டோன் இருந்தா நான் வெளியே போலாம், ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாது. அதிக நேரம் இருந்தா சாப்பாடு இருக்காதுன்ட்டு ஜின்வு கொண்டு வந்த பேக்க பார்ப்பான். ஈராங்கோ இல்லையோ என்னால பாச தோக்கடிக்க முடியும்னு நினப்பில்ல. முதல்ல நான் தேவையான அளவுக்கு லெவலப் ஆயிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதை சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஆந்திரவன்கிறத உண்மைன்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட ஸ்டீல் ஃபேங்கடு லைக்கன் வரும். இதை பார்த்த ஜின்வு பயப்படாத, மரணம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும்பான். வெறித்தனமா சண்டை போடுவான். ஒரு லைக்கன் பின்னாடி வந்து கடிக்கும் போது அதையும் அட்டாக் பண்ணி விரட்டி விட்டுருவான். ஜின்வு அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன், அப்புறம் நீங்களும் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேங்கன்னு நம்புறேன். ரொம்ப ஃபாஸ்டா உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டனா கில்ட்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கும் போது பாஸ்ட் ஜம்ப் ஆகும் சீன். ஹண்டர் ஆனது அம்மாக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு அஃபோர்ட் பண்றது, அப்புறம் சாகும் போது எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சான்னு கெஞ்சி இருப்பான்ல, அது வரைக்கும் காட்டுவாங்க. சண்டை போடு, வெறித்தனமா சண்டை போடுன்ட்டு சண்டை போடுவான் ஜின்வு. வாழ்ற வரைக்கும் போராடு, நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட்டனா இந்த முட்டாள்தனமான ரூல்ஸை சந்தோஷமா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபைனலா ஸ்லாஷ் பண்ணுவான். வுல்ஃப் அசாசின் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஜின்வுக்கு. வெளியே ஓப்பன் ரோட்ல அந்த ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, இதை பத்தி அசோசியேஷன் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும்னு மக்கள் பேசுவாங்க. ஜின்வுவை காட்டுவாங்க. வேலைக்காகாது. நாள் முடிவுல சில டஞ்சன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஈவன் அது எக்ஸ்பென்சிவான வெப்பனா இருந்தாலுமே அந்த வெப்பன் டிஸ்போசபிள் தான் போல இருந்தாலும் இதுவுமே நல்ல ஸ்டாப்பிங் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். எபிலிட்டிஸ் 40+ ஆயிருக்கும். இன்வென்ட்ரியில 34 வுல்ஃப் ஃபேங்ஸ் இருக்கும். 2 ஓன் டேகர்,
நெக்லஸ், அப்புறம் டிராவலர்ஸ் க்ளோக், அப்புறம் டெலபோர்டேஷன் ஸ்டோன்ட்டு அப்ப கிளம்பி ஆகணும்னு பார்த்துட்டு இருப்பான் ஜின்வு. ஆனா இதே மாதிரி ஈஸியா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைக்குமா? நான் டெலபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த டஞ்சனுக்கு என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியல. மறைஞ்சிருமா என்ன? ட்ரேஸ் இல்லாம மொத்தமா மறைஞ்சிருமோ? கேம்ல லிமிடெட் டைம் ஈவெண்ட் நடக்கிற மாதிரி என்ன நடந்தாலும் எனக்கே புரியாத ஒண்ணுல நான் மாட்டிட்டு இருக்கேங்கிறது தான் நிஜம். புத்தரோட உள்ளங்கையில ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. முன்னாடி போறனா இல்ல பின்னாடி போறானான்னு கொஸ்டின் பண்ணிட்டு டெலபோர்டேஷனை வச்சுட்டு ஜின்வு முன்னாடி அப்ரோச் ஆவான். இதுக்கப்புறம் ஜூஹியை காட்டுவாங்க. அவளுக்கு அசோசியேஷன்ல இருந்து கால் பரவும். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வரலின்னு இருப்பா இல்லையா, அதுக்கான மன்னிப்பு கேட்பா. திரும்ப இன்னொரு கேட்டுக்கான டஞ்சன் பிரேக் நடந்திருக்கு, அதுவும் பக்கத்துலயும் சொல்லவும் ஜூஹி அங்க போக வேணாங்க மாதிரி திங்க் பண்ணுவா. போன்ல நாங்க பக்கத்துல ஃப்ரீயா இருக்க ஹண்டர்ஸ் தான் கூப்பிட்டு இருக்கோம், ஆனா ஹீலர்ஸ் சுத்தமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஜூஹி ஜின்வுவை திங்க் பண்ணிட்டு புரிஞ்சதுன்பா. ஜின்வுவை காட்டுவாங்க. ரேசர் கிளவுட் பிரியாவோட சண்டை போடுவான். என்னோட லெவல் அதிகமாக மேஜிக் பீஸ்ட தோக்கடிக்காதுங்கிறது ஈஸியாகுது அப்படின்னு ஜின்வு திங்க் பண்றப்ப பிளாக் ஷேடோ ரேசர் தோக்கடிப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஃபேங்ல லைக்னு பாக்குறப்ப அதோட வேர்ட் ரெட் கலர்ல இருக்கும், பட் இப்போ ஒயிட்டா மாறி இருக்கும். அனிமல்ஸை டிஸ்கிரைப் பண்ற டெக்ஸ்டோட கலர் மாறி இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு ஜின்வு எனக்கு தெரிஞ்சு வெள்ளைனா பலவீனமானது, ஆரஞ்சுக்கான அர்த்தம் என் கூட சரிக்கு சமமா நிக்கிறது, அப்புறம் சிவப்புங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆரம்பத்துல ரெட்டா அந்த லைக்கன்ஸே இப்போ ஒயிட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டம் போல. ஆனா இந்த லெவல்ல இருந்தும் கீழே இருக்க அந்த ஒண்ணு என்னால தோக்கடிக்க முடியுங்கிற நினைப்பு எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஹேரா இருக்க நான் என்னோட பெர்செப்ஷன் எபிலிட்டிஸ்க்கு தான் தேங்க்ஸ் பண்ணியானும் போல. ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியுது கீழே ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அது என்ன புல்லரிக்க வைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். 15th லெவல் போயிருப்பான் ஜின்வு. இதுக்கப்புறமா அதிக லெவல்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அப்புறம் தேவையில்லாம சண்டை போட்டு இருந்தா ஜுவா தாங்காதுன்ட்டு ஜின்வு கீழே அப்ரோச் ஆவான். ஸ்டேஷனோட படிக்கட்டு நிஜமாலுமே இவ்வளவு தூரம் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறங்குவான். உள்ள போனதுக்கு அப்புறமா இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஷன் மாதிரி இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அட்டாக் நடந்திருக்கும். செம்ம ஃபாஸ்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஜுவாடு உடஞ்சிருக்கும். அவ்வளவு லெவலப் ஆனதுக்கு அப்புறமாவும் அதோட பேரு என்ன ஆரஞ்சுல இருக்கான்ட்டு பாப்பான். கிங் ஆஃப் த ஸ்வாம்ப் ப்ளூ வெனம் ஃபேங்டு கசாக்கான்னு இருக்கும். ஆரஞ்சுல இருக்கலாம் தலைவனோட எபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. நீ தானே அதுக்கான பாஸா இருக்கணும்னு கேட்பான் ஜின்வு. அது உடம்ப சுத்தி இருக்க ஆமர கண்டிப்பா இந்த ஜுவாடால தகர்க்க முடியாது, வெறும் கையாலையும் சண்டை போட முடியாதுன்னு எந்திரிச்சு நிப்பான். அட்டாக் பண்ணவும் ஜுவாட வச்சு தாக்கு பிடிப்பான். ஒவ்வொரு அட்டாக்லயும் அதோட ஸ்பீடுக்கும் வெயிட் த்ரோ பண்ற அந்த வழியிலையும் அதோட டிஃபென்ஸை தவிர்க்க நான் ஏதாவது யோசிச்சாகணும். ஆனா இவ்வளவு திக்கா இருக்கு இந்த ஆர்மர் எதிர்த்து என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது வெறித்தனமா அட்டாக் பண்ண வரும். எஸ்கேப் ஆகி ஓடுறப்பவும் விடாது, டாச் பண்ணி தப்பிச்சிருப்பான். டெய்ல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது ஜின்வு அவன் மனசுக்குள்ள அது மட்டும் என்ன நேரா தாக்குச்சுன்னா நான் செத்தன்ட்டு பார்ப்பான். முடிஞ்ச அளவுக்கு தடுத்திருப்பான். பறந்து போய் ட்ராக்ல தண்ணியா இருக்கு, அதுக்குள்ள விழுந்துருவான். அங்கேயும் விடாம துரத்தும். அந்த அட்டாக்ல இருந்தும் வெளியே தண்ணியில இருந்து தப்பிச்சு வருவான். திரும்ப அட்டாக் வைக்கும். ரொம்ப தூரம் பறந்து போய் விழுவான். கையில இருந்து கத்தியும் விழுந்துரும். ஒரு ரயில் பெட்டி ஜின்வு மேல விழுகிற மாதிரி வரும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டா தான் நினைச்சேன்ட்டு ஜின்வுக்கு பின்னாடி போயிருக்கோம். முன்னாடி சாயும் போது ஜின்வு குதிப்பான். புகையா இருக்கும். ஜின்வு கத்தி எடுத்துட்டு இன்னும் இது பத்தாதுன்ட்டு எந்திரிச்சிட்டு ஒரு சிரிப்பு பொருளா கழிச்ச வாழ்க்கைய ஈடு செய்யறதுக்கு முன்னால நான் எவ்வளவுதான் ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு கத்துவான். கசாக்கா பயங்கரமா கத்தும். சீன் பாஸ்டுக்கு ஜம்ப் ஆகும். எல்லாத்துலயும் வீக்கான ஹண்டர்னு தானே ஒன்னு சொல்றாங்கன்ட்டு சங் கிட்ட நம்ப முடியல. மனுஷங்களை எவ்வளவு வேடிக்கையா இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுபாரு. சரி எனக்கு புரிஞ்சதுன்னு இருப்பான். பிரசன்ட்ல ஜின்வு எவ்வளவுதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் கடைசியில மாட்டிக்குவான். டெய்ல வச்சு பிடிச்சிருக்கும். பயங்கர ஃபோர்ஸ் கொடுக்கும். செவுத்து உடச்சிட்டு போய் விழுவான். சங் ஜின்வு நான் பலவீனமா இருந்தனால என்ன அப்படி கூப்பிட்டாங்க, நான் பலவீனமா இருந்தனால தான் நக்கல் பண்ணாங்க, இல்ல நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு, நீ ஸ்ட்ராங்டான்னு கத்துவான். காட்டன் டெம்பிள்ல மாட்டிருப்பாங்களே அந்த சீனை காட்டுவாங்க. அதிகப்படியான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்குன்னா எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் உனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். உதவியற்ற நிலைமையில பயந்து நடுக்கிற மாதிரி நிக்க மாட்டேன். நீ பலவீனமானவனா இருந்தா உன்னை கீழே பார்ப்பாங்க. நீ நாலேஜபிளா இருக்கலாம், கிரியேட்டிவா இருக்கலாம், அக்கறை உள்ளவனா இருக்கலாம், ஆனா பலத்தோட மோதும் இதுல எதுவுமே உனக்கு காப்பாத்தாது, இறக்கம்லாம் காப்பாத்தாது. அதனால நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்ட்டு ஜம்ப் பண்ணுவான் ஜின்வு. கசாக்கா மேல ஏறுவான். செவுத்துல எரியும். மேல அடிச்சு கீழே விழுந்த ஜின்வு எந்திரிக்கும் போது அப்படியே ஹீல் ஆவான். நான் ஸ்ட்ராங் ஆகணும்பான். கசாக்கா அட்டாக் பண்ண வரவும் ஜுவாட வச்சு அட்டாக் பண்ணுவான். இன்னும் இல்ல அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும் போதுன்னு காட்டன் டெம்பிள் திங்க் பண்ணிட்டு அதுல எனக்கு ஏற்பட்ட பயங்கர உணர்வை விட இதெல்லாம் எனக்கு ஈஸி தான்ட்டு கசாக்காவோட சண்டை போடுவான். கசாக்காவோட ஆர்மர்லயே குத்தி அது மேலே நிப்பான். அது உடம்புலயே நின்னுட்டு அட்டாக் பண்ண வரும்போது அட்டாக் பண்ணுவான். ஜம்ப் பண்ணி கசாக்காவோட நேருக்கு நேர் மோத போவான். கத்தி மட்டும் தனியா பறக்கும். கசாக்கா பாக்குறப்ப ஜின்வு அதோட உடம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான். என் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஸ்பெசிபிக்கா நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்ட்டு கசாக்காவை அமுத்துவான். ஆர்மர் உடையும். வழியில கசாக்கா கத்திட்டு ஜின்வுவை உடம்புல இருந்து இறங்க வைக்க செவுத்துல எல்லாம் மோதிக்கும். என்னால முடியுங்கும் போது நேரா கொண்டு போய் பில்லர்ல மோதும். பயங்கரமா அடி விழுந்திருக்கும். ரத்தமா இருக்கும். எனக்கு தெரியும் இங்க இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன்ட்டு ப்ரூட் ஸ்ட்ரென்த் கொடுப்பான். கசாக்காவை சுத்தி ரத்தம் தெரிக்கும். சாவன்ட்டு அமுத்தும் போது அந்த சீனே வெறித்தனமா இருக்கும். கசாக்கா பயங்கரமா துடிக்கும். கடைசியில செத்துரும். சங் ஜின்வுவோட டெவலப் ஆனதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். பார்க்க போனா இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டம் போலன்ட்டு சிரிப்பா சங். நோட்டிபிகேஷன்ல ப்ளூ வெனம் ஃபேங்கடு கசாக்கா இந்த ஸ்வாம்போட கிங்க டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னு வரும். கசாக்காவை டிஃபீட் பண்ணதுக்கான ஐட்டம் கிடைச்சிருக்கும். இதுல இருந்து நல்லதாவும் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ஆயுதம் அதோட எலும்புல செய்யாம அதோட பற்களால் ஆனதான்ட்டு பார்ப்பான். இந்த பொருளோட பேரு கசாக்காவோட வெனம் ஃபேங். பேரலைஸ் பண்ற ட்ரைன் பண்ற எபிலிட்டி இதுல இருக்கு. கசாக்காவோட விஷம் இருக்கனால தான் நகர முடியாம போவாங்க. கிம்மோட ஸ்வாட்ல இருந்து அட்டாக் பவர்ங்கிறது டபுளா இருக்கு. அப்புறம் பக்கவாதம், அப்புறம் நகர முடியாத விஷயங்களும் இருக்கா. அப்புறம் இன்னொன்னு யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்கிரீனை பாக்குறப்ப கசாக்காவோட விஷ சுரபி இருக்கும். அதனாவது சி ரேங்க் அக்யூசியேஷன் டிஃபிகல்ட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏ ரேங்க்ல இருக்கும். இதை சும்மா வச்சுக்கிறதே நல்லது.
தேவைதாங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். அடுத்து வர நோட்டிபிகேஷன்ல பாச தோக்கடிச்சனால இந்த டஞ்சன் இதுக்கு முன்னாடி நார்மலா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும்னு வரும். மொத்த இடமும் மாறவும் டஞ்சனை காலி பண்ணிட்டோம் போலன்னு ஜின்வு சப்வேக்கு மேல வரப்ப மழை பெய்யும். யாரும் இல்லையே, இது என்ன டைமா இருக்கும்னு பாப்பான். ஜின்வு பார்த்த சோல்ஜர் ஒருத்தர், ஏன்னா பிராட்காஸ்ட் எல்லாம் கேட்கலையா, இங்க வந்திருக்க இங்க விளையாடக்கூடாது போன்பா. பிராட்காஸ்ட் என்னன்ட்டு ஜின்வு பாக்குறப்ப அவன் கையில உடஞ்ச கத்தி இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அன்றா அப்படின்னு கொஸ்டின் கேட்கவும் ஆமான்பா. மன்னிப்பு கேட்டு பேட்டில் நடக்கிற இடத்த காட்டுறன்பா, வாங்கன்ட்டு கூட்டிட்டு போவான். ஏதாவது நடந்திருக்கான்னு ஜின்வு மனசுக்குள்ள திங்க் பண்ணுவான். சில பீஸ் அடிபட்டு கிடக்குங்க, டஞ்சன் பிரேக்கா, கேட்ல இருந்து சில மேஜிக் பீஸ் வந்திருக்கும் போலயே அப்படின்னு ஜின்வு கொஸ்டின் பண்ணவும் இதெல்லாம் கையாண்டாங்க, இருந்தாலும் பெருசு ஒண்ணாங்க இருக்குன்னு பாரு. ஜின்வு மனசுக்குள்ள இது என்னோட பெர்செப்ஷன் எபிலிட்டிங்க எது இம்ப்ரூவ் ஆனதுனால இருக்கலாம்னு திங்க் பண்ணுவான். என்னால சென்ஸ் பண்ண முடியுது பாஸ் அங்கதான் இருக்கான்னு சொல்லி ஜின்வுக்கு எப்படி சென்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்த காட்டுவாங்க. பாஸ் வேற லெவல்ல இருக்கும். சில மக்கள் அதை போட்டோகிராஃபரா எடுத்துட்டு இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் போட்டோல எடுக்காதீங்க ஆபத்தானதுன்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் விஷயங்கள் மோசமா இருப்போதுன்னு பீப்புள்ஸ் கத்திட்டு இருப்பாங்க. டேங்கை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹீலர்ஸ் நல்லா கவனமா இருக்குன்னு சொல்லி ஹண்டர்ல ஒருத்தன் கத்துவான். ஒரு ஹீலர் அதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு கத்துவான். டேமேஜ் டீலர்ஸ்ல என்ன பண்றீங்கன்னு ஆமா வேர் பண்ணிக்க ஹண்டர் கேட்பான். இது சாகர மயிலா தெரியல, அதோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆச்சர். மேஜிக் யூஸ் பண்ற ஹண்டர்ஸுமே கம்மியா இருக்காங்கன்னு கத்துவாங்க. ஜின்வுவை கூட்டிட்டு வந்த சோல்ஜர் உள்ளோட சொல்லி கேட்பான். ஜின்வு மனசுக்குள்ள அவசரமா டீம் அசம்பிள் பண்ணிருக்காங்க, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சேர்ந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. சில லோ ரேங்க்ஸ் அடிபட்டு பறப்பாங்க. லோ ரேங்க்ஸுமா என்னால 8 E ரேங்க்ஸ் அப்புறம் 2 D ரேங்க்ஸ் இருக்கதை பார்க்க முடியுது. ஒன் ஆஃப் த D ரேங்க் டேங்க் வேற, அதனால தான் இதை இன்னும் முடிக்க முடியாம இருக்காங்க. பேட்டில் அதிக நேரம் போயிட்டு இருக்கு. ஹீலர்ஸ் 2 D ரேங்க்ஸ் ஒரு B ரேங்க் அப்படின்ட்டு ஜூஹி இருக்கிறத நோட் பண்ணுவான். ஒரு ஃபீமேல் ஹீலர் யாருக்காவது ஹீல் பண்ணுங்களேன், B ரேங்க் ஹீலர் தானே நீங்க, சும்மா நிக்காதீங்கன்னு ஜூஹி கிட்ட கத்துவா. சரின்ட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப காட்டன் டெம்பிள்ல நடந்த மோசமான விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஜூஹி பயந்துருவா. ஒரு வாரத்துக்கு அப்புறமாவும் பயந்து நடுங்குறான்ட்டு ஜின்வு அவளை குறை சொல்ல முடியாது, நானும் சேம் தானே இல்லைன்ட்டு ஸ்வாட டைட்டா ஹோல்ட் பண்ணி இது D ரேங்க் பாஸ், நான் சண்டை போட்டதை விட வீக்கான ஒண்ணு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஒரு காலை பின்னாடி வைப்பான். இப்படியே போச்சுன்னா நம்ம காலியாயிருவோன்னு சண்டை போட்டு இருக்க ஒரு ஹண்டர் லேடி சொல்லவும் ஹை ரேங்க் ஹண்டர் இல்லாம இதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியாதுன்னு பக்கத்தால இருக்குவேன். அதோட டிஃபென்ஸ் அவங்க தகர்த்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு கையில இருக்க ஸ்வாட சுத்தி ஹோல்ட் பண்ணிட்டு கல்ல தகர்க்கிற அளவுக்கான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அட்டாக், அது போது இதை காலி பண்ணன்ட்டு எறிவான். இதை பார்த்த ஹண்டர்ஸ் நல்லது அதோட டிஃபென்ஸ் டவுன் ஆயிருச்சு, இப்ப அதை நம்மளால தோக்கடிக்க முடியும்னு சண்டை போடுவாங்க. செத்துருக்கும் சாதிச்சிட்டோம், நம்ம ஆக்சுவலா சாதிச்சிட்டோம்னு கத்துவாங்க. ஆர்ம வேர் பண்ணிக்க டேங்க் எங்க எந்த அட்டாக்குமே வேலைக்கு ஆகல, அதோட டிஃபென்ஸ் சடனா தகர்த்தது இது எங்களதுல இருந்து இல்ல, நாங்க எந்த டேமேஜுமே அதுக்கு பண்ணல. பறந்து வந்து அந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பாப்பான். ஸ்வாட பாஸ் லெவல் கோலம் 10 பேர் சுத்தி இருந்து ஒரு ஸ்கிராச் ஆகல, அதுக்கு வெறும் அந்த ஸ்வாட்ல காலி பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடவே திங்க் பண்ணிட்டு பின்பக்கமா இருக்க சோல்ஜர் கூப்பிடுவான். அந்த சோல்ஜர் என்னன்னு கேட்கவும் அந்த கத்தி எரிஞ்சது ஏன்னு சொல்லி கேட்பான். அது ஒருத்த ஹண்டரை கூட்டிட்டு வந்தானேன்ட்டு திரும்பி பார்க்கும்போது டேங்க் மனசுக்குள்ள ஏதாவது ஹை ரேங்க்டு ஹண்டரா பாருங்க மாதிரி வேர்க்கும். ஜின்வுவோட கையை காட்டுவாங்க, மசில்ஸ் வேற லெவல்ல பம்ப் ஆயிருக்கும். ஜின்வு திரும்பி பார்த்துட்டு வெறும் ஒரு அட்டாக்குக்கே இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு பார்க்கல, அந்த கோலம் சீரியஸாவே ஆல்ரெடி பலவீனமா இருந்திருக்குன்ட்டு போவான். ஜூஹி ஜின்வுவான்ட்டு பாப்பா.